கமலா சந்துரு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ராதிகா கதவை திறக்கிறாங்க. அப்ப கமலா போனை வச்சிடுறாங்க. கோபி சொல்றாரு, நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு. நாங்க எதுக்கு போகணும்னு கமலா சொல்றாங்க. அப்ப சண்டை அதிகமாகுது. அப்ப மயு வர்றாங்க. என்ன டாடி ஒரே சண்டையா இருக்குன்னு வந்து கேக்குறாங்க. அப்ப கோபி சொல்றாரு, மயு மாத்திரம் என் கூட இருக்கட்டும், நீங்க 2 பேரும் வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அப்ப கமலா சொல்றாங்க, ஆடு பகை குட்டி உறவான்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. கோபியும் எப்பயும் போல ஹால்லே படுத்து தூங்கிடுறாரு. காலையில கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க ராதிகாவும் கமலாவும். அங்க பாக்யா வீட்டுல ராமமூர்த்தி கிளம்ப மாட்டேன்னு சொல்றாரு. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஈஸ்வரிக்கு தண்டனை அறிவிச்சிருவாங்க, அதை பாக்குற மனநிலையில நான் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நம்ம வக்கீல் அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி கிளம்புறாங்க கோர்ட்டுக்கு. ராமமூர்த்தியும் 2 பேர பிள்ளைகளும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட, ராதிகாவை காணோம், அவ இருந்தா குறுக்கும் நடுக்கமா நடந்துகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராதிகா பேசாம இருமான்னு சொல்றாங்க. செல்வியும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்லிட்டாங்களா, அக்கா எங்கன்னு கேக்குறாங்க. எழில் இன்னும் தீர்ப்பு சொல்லலக்கா, அம்மா இன்னும் வரலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கோபி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு.